இது போன்ற செய்திகளை பார்க்கும்போது செய்தி ஆசிரியர் தாண்டி வரும். நீங்கள் இப்போ நீங்கள் எங்கே வேலை செஞ்சீங்க எனக்கு தெரியும், எவ்வளோ பெரிய செய்தி ஊடகத்தை வேலை செஞ்சீங்கன்னு எனக்கு தெரியும். அப்படி வருமானு நீங்கள் சொல்லுங்கள். அப்படி செய்தி ஆசிரியர் தாண்டி அது வர முடியாது. அப்படின்னா ஒன்று நான் கண்டுக்காத மாதிரி இருக்கேன் அப்படி சொன்னாலும் அது இழிவு தானே. அதுவும் வந்து தரக்குறை. நான் என்னக்கேன்னா அதோட தரத்தை பார்க்குறேன். நீங்கள் பட்டியலிடும்பொழுது அந்த தரத்தை பார்க்குறேன். நிறைய பேர் பார்ப்பதாலேயே ஒரு ஊடகம் சரியான ஊடகம்னு ஆகிடாது. நான் சொல்கிறேன், சில ஆபாச படங்கள் இருக்குது, அது நிறைய பேர் பார்க்குறாங்க, அதனால அது நல்ல படம். சில கலைப்படைப்புகள் இருக்குது, பால் மகேந்திரா அவர்கள் போல இப்போ சில படைப்புகள் இருக்குது, அந்த படைப்புகளை குறைவான பேர் பார்க்குறாங்க, அதனால அது தரம் குறைவானது ஆகிடுமா? அப்போ நான் என்ன கேட்குறேன்னா, உங்கள் தரத்தில் தான் உங்கள் எண்ணிக்கையை காட்டணுமே தவிர அதை காட்டலை. நான் ஒருவேளை தேர்தல் நெருங்கி வருது, நாம் தமிழர் கட்சியினுடைய அடுத்த கட்ட புதிய ரெக்கார்டு வாக்குப்பதிவு அப்படின்றத பதிவு செய்வதை தடுப்பதற்கான ஒரு சிறிய முயற்சியை அதை எடுத்துக்கலாமா? இல்லை, நான் அப்படி பார்க்குறேன். அது வந்து சீப்பை மறைச்சிட்டா கல்யாணம்ன்ற மாதிரி நான் அப்படி பார்க்கல. இது உள்ளுக்குள்ளவே இருக்கிற வன்மம் தான் நான் பார்க்குறேன். ஒரு கோபம், ஒரு வெறுப்பு அப்படி இருக்கு.